வாசு டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு. இது எப்படி சிம்பிளாகவும் பர்ஃபெக்டாகவும் செய்யலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம உருண்டைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். துவரம் பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு 1 கப். இது ரெண்டையுமே 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது கூட 7-8 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பல் ஒரு 7-8 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கான பெருஞ்சீரகம், அப்புறம் 3 காஞ்ச மிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை நான் 3ஆக கட் பண்ணியிருக்கேன். கூடவே கார்னிஷ் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உருண்டைக்கு மிக்சியில் என்னென்ன அரைக்கணுங்கிறத பார்ப்போம். காஞ்ச மிளகா, அப்புறம் பெருஞ்சீரகம், அப்புறம் ஊற வச்ச பருப்பு, இது கூட இஞ்சி, இவ்வளோ தான் நம்ம மிக்சியில் அரைக்கணும். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பவுலில் உருண்டையை உருட்டுறதுக்கு தேவையான இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த பூண்டை எடுத்திருக்கேன். இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு உங்கள் தேவைக்கேற்ப, அப்புறம் மஞ்சத்தூள். நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மைய அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். நம்ம எல்லாத்தையும் போட்டோன்னா கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கான இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம குழம்புல கரைச்சி ஊற்றணும் போது நமக்கு திக்னஸ் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை உருண்டையாக உருட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நம்ம உருட்டிக்கலாம். இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இப்போது ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், லெமன் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 1/4 கப் அளவுக்கான தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா என்னென்ன தேவைன்னு பார்த்தா, தனி மல்லித்தூள் நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இது கூட 2 பூண்டு பல், பெருஞ்சீரகம், பட்டை இதெல்லாம் நுணுக்கி நான் எடுத்திருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போது நம்ம கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம நுணுக்கி வச்சுருக்க இந்த பெருஞ்சீரகம், பட்டை, பூண்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நுணுக்கி ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணலாம். நல்லா வதங்கட்டும். அப்புறம் இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணலாம். மல்லித்தூள், மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி தக்காளி கூட பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல கொஞ்சோண்டு அந்த மிக்சியில் அரைச்சதில் அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். இது நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் குழம்புக்கு திக்னஸ் வரும். இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போது நான் எப்போவுமே இந்த அரிசி கழுவுன தண்ணியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றுவேன். ஏன்னா அதில் மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அதை வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஊற்றுவேன். இது 2வது கழுவுன தண்ணி. ஃபஸ்ட் கழுவுறதை ஊற்றிட்டு கீழே 2வது கழுவுன தண்ணியை இந்த மாதிரி குழம்புல ஊற்றும் போது உங்களுக்கு அந்த மினரல்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் சேரும். அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம்.
நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இந்த சைடு நம்ம உருண்டையெல்லாம் உருட்டி ரெடி பண்ணியாச்சு. குழம்பு நல்லா கொதித்த உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த உருண்டையெல்லாம் போடலாம். இதில் ரெண்டு விதமாகவும் செய்யலாம். நம்ம இட்லி பானையில் ஃபஸ்ட்டு இந்த உருண்டையெல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நல்லா குழம்பு கொதிக்கிறப்ப ஆட் பண்ணாலும் சீக்கிரமாக உருண்டை வெந்துடும். இந்த ரெண்டு மாதிரியும் செய்யலாம். குழம்புக்கு போட வேண்டிய உருண்டையெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் வறுக்கலான்ட்டு. இது நல்லா குழம்பு போய் உருண்டையில் சோறணும். நம்ம மூடி வச்சிடலாம். அப்புறம் உருண்டை வேகணும். நம்ம அதுக்குள்ளே இந்த சைடு நம்ம கொஞ்சோண்டு உருண்டையை வறுத்து எடுக்கலாம். வடை மாதிரி தான் இருக்கும், மசால் வடை மாதிரி இருக்கும். எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம இந்த சைடு எண்ணெய் காயறதுக்குள்ளே குழம்பு என்னாச்சுன்னு பார்ப்போம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன், திக்காக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த வடையை போட்டு எடுத்துருவோம். இந்த ரவுண்டாக ஒட்டி வச்சுருக்கிறத லேசாக அப்படி தட்டிக்கோங்க. எண்ணெயில் போட்டுடலாம். ஒட்டி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டுடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வச்சுருவோம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம குழம்பு பார்ப்போம். உருண்டை வெந்துருச்சு. நம்ம குழம்பு ரெடி. இந்த ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணியாச்சு. நம்ம வடையும் ரெடி. இது நீங்கள் லன்ச் ரெசிபிக்கு செய்யலாம். உங்கள் வீட்டில் எல்லாருமே ஆசையாக சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு லன்ச் ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.